ஹைடா சுகர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 7 கிங்ஸ் மேரிட் டு அத்தை பொண்ணு அந்த பார்ட் தாண்டா. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தான்னா ஜெய்ஹோப் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அவருக்கு வந்து நம்ம வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்திருப்பாருடா. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தான் ஜெய்ஹோப் கையை பிடிச்சிட்டு, ஹயாங் ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம ஒயினுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறோம், இது ஒன்றும் அவளுக்கு நம்ம பனிஷ்மெண்ட்லாம் ஒன்றும் கொடுக்கறது இல்லைல்ல, நாம் தானே அவளை பார்த்துக்கணும், நாம் தானே அவங்க புருஷங்க, நாம் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பா, வேறு யார் அவளுக்கு இதிலேருந்து க்யூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா, நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜெய்ஹோப் தான், ஆமாடா, ஆனால் இப்போது அதுக்கு மருந்து கொடுத்துட்டாங்க, இங்கே பாருங்கள் ஆரம்ப மருந்து கொடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, நீங்கள் போய்ட்டு ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் பார்த்துட்ருங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே டைவர்ட் ஆனால் தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேக்கப் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே தான் அவங்க கிட்டே தான் படுத்திருக்காரு. உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்கள் முடியெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு, ஜேகே எந்திரிடா, உனக்கு மருந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹயாங் வயன் அப்படின்றாரு. அவளுக்கு ஒன்றும் இல்லை, மருந்து கொடுத்துருக்கு, எப்படியும் மருந்து கொடுத்தா 1 to 2 hours தூங்குவா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு உட்கார வச்சு அவருக்கு அப்படியே முதுகுலெல்லாம் மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. இந்த பக்கம் ஜேகேவா, வலிக்குது ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. ஆரமா, சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு, சரி ஓகே, நீ என்ன கீழே வரையா இல்லை அவ கூட இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் இங்கேயே இருக்கேன் ஆரம், நீங்கள் போங்க அப்படிங்கிறாரு. சரிடா, ஓகே, பார்த்து கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே கீழே போயிடுறாருடா. இந்த பக்கம் ஜிகே தான் அவங்க முடியெல்லாம் அப்படியே கோதி விட்டுட்டு, என்னடி பொண்டாட்டி, உனக்கு இவ்வளோ கோவம் வருது, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு உனக்கு அவ்வளோ பயமா, இப்படி கீறி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கவங்க கிட்ட வந்து, நீங்களா அதுவுமே தெரில, நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சுகா, ஜெய்ஹோப், எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கடா. ஜிம்மின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆரமும் வந்து கீழே வராரு. அவரை பார்த்துட்டு, வயன் என்னடா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜெய்ஹோப் தாண்டா கேட்குறாரு. அப்போது ஆரம் தான், ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா, தூங்கிட்டுருக்கா, இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எப்படியும் 1 2 hours தூங்குவா, அதுக்குள்ளே நம்ம ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே பார்த்திங்கன்னா உங்களை வந்து அப்படியே தலை கை கொடுத்து உங்கள் பக்கத்துலேயே படுத்து உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அவரும் தூங்கிடுறாருடா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 hours பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பசி எதுவுமே வந்து தெரியாது, ஓகேவா? இப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் மட்டும்தான் இருக்குது, பசி எதுவுமே கிடையாது. ஆனால் பாய்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடலை அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஜேக்கப் வந்து உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருப்பாருடா. பார்த்தா ஜேகேயும் நீங்களும் நல்லா தூங்கிட்டுருப்பீங்க. பக்கத்துலேயே டேபிள்லேயே வச்சுட்டு அவர் வந்து கீழே போயிருப்பார். நீங்கள் எந்திரிச்சிட்டு அந்த பார்க்குறீங்க, ஜேகே படுத்து தூங்கிட்டுருக்காரு. ஷர்ட்லெஸ்ஸாக தாண்டா படுத்திருக்காரு. அவரை பார்த்துட்டு, அச்சோ மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது ஜேகே தான் சடனாக கண்ணை முழிக்கிறாரு. உங்கள் வாய்ஸ் கேட்டோன்னே கண்ணை முழிச்சிடுறாரு. வயன் எந்திரிச்சிட்டியாடி, என்ன பண்ணலாம், உனக்கு பசிக்குதா, நான் போய் ஃபுட் எடுத்துகிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வெட்ட இறங்குறாரு. பார்த்தா அந்த டேபிள்லேயே ஃபுட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு, பாரு ஹயாங் ஃபுட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேட்டை அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு உங்ககிட்ட. நீங்களா அந்த பிளேட்டை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜேகேவை பிடிச்சி இழுக்கிறீங்க, நெக்கோட ரேப் பண்ண மாதிரி. ஜேகேவா, வயன் சாப்பிட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா, எனக்கு நீ தான் வேணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து நெக்கோட சேர்த்து மாதிரி உங்கள் மேலே எடுத்து போடுறீங்க. இப்போ ஜேகே தான், இங்கே பாரு, மருந்தெல்லாம் சாப்பிட்ருக்க, 2 days-ஆக எனக்கு மயக்கத்தில் வேறு அந்த சரியாகவே சாப்பிடல, எந்திரிச்சிருந்து கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் உன்னோட உடம்பு வீக் ஆகிடுச்சு, இப்போ நீ சாப்பிட்டா நான் எல்லாமே பண்ணுறேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா, அப்படியா, அப்போ சரி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேட்டை மறுபடியும் வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்கடா. அது கீழெல்லாம் விழுந்திருக்காது. ஜேகேயோட ஹேண்ட்லேருந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருப்பாரு. அப்படியே வந்து நீங்கள் கடகடன்னு எடுத்து சாப்பிட்ருக்கீங்க. ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே தான், மெதுவாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் மவுத்தில் அப்படியே ரைஸ்லாம் ஒட்டியிருக்குடா, அதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு விற்குது பார்த்துட்டு, இருடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாட்டரில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அதெல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு ஜேகே மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. பவரா சிந்தும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை வச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்டே வராருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரம் கிட்ட
போயிட்டு ஹயாங் என்ன ஷியாமாவோட கம்பெனியிலேருந்து எம்ப்ளாயெலாம் நம்ம எம்ப்ளாயி வந்துட்டாங்க, நம்ம ஆஃபீஸ் வந்துட்டாங்களாமே, அதெல்லாம் இப்போ தான் சிவா ஹயாங் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஆரம்பம் ஆமாம் வி, எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆடிட்டர் வந்து அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு, அதை மட்டும் பார்த்து செக் பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வி தான், ஓ அப்படியா, ஓகே, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு வி. ஆரம்பம் பார்த்து கேட்கவும் ஆமாண்டா, ஏதோ ஷாமா தான் அவளை செத்தாலும் அவளை பற்றின உண்மை வந்து எனக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா ஜேகே சொன்னான். பட்டு எப்படின்னு தாண்டா தெரியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாருடா. இப்போ வியா, ஐயோ அவள் உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை, செத்தாலும் பிரச்சனை, அவளோட என்ன தான் பண்ணுறதுனே தெரியல ஹயாங் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலையை பிடிச்சி உட்கார்றாரு. அப்போ ஆரம்பம் வேறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படியே அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்காருடா. அப்போ வந்து ஜேக்கப் தான் ஹயாங் இந்தாங்க ஆடிட்டர் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறாருடா. அந்த பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அவங்க கேட் முன்னாடி, அதாவது அந்த வீடு இருக்குல்லடா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது. வேறு யாரும் இல்லை, ஷியாமாவோட அப்பா தான் நல்லா பெரிய பெரிய பாடி கார்ட்ஸாக பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எப்படியாவது அவங்கள இன்றைக்கி ஏதாவது பண்ணியே ஆகணும், என் பொண்ணு என்ன ஆனானே தெரில, அவங்க ஆஃபீஸ்க்கு போய் ஒன்றும் பண்ண முடியல, எங்கேயாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடியாளங்களாம் கூட்டிகிட்டு வந்திருப்பார். கையில் கொஞ்சம் பாம்ஸ், அந்த கன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்திருப்பார். கீழே வந்து நம்ம 6 பாய்ஸ் இருக்காங்களடா, அவங்க வந்துட்டு என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த மெயின் கேட்டில் இருக்க கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா முன்னாடி ஷியாமாவோட அப்பா தான் கரெக்டாக அந்த கேமரா வந்து உடைக்க வராரு. நம்ம பாய்ஸ் வந்து பார்த்துட்டாங்க. அதை பார்த்துட்டு டேய் என்னடா இவனோட பெரும் தலைவலியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அப்போது சுகா தான் பார்த்துக்கலாம் விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு அந்த பேஸ்மெண்ட் போகிறாங்கடா. அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு லைட்டை வந்து ஆன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறையா கன்ஸ் இருக்குது, கன்ஸ் பாம்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்மெத் பண்ணுறாரு. வரட்டும் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு ஒரு கன்னை எடுக்கிறாரு கையில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜின்னு ஒரு கன் எடுக்கிறாரு. அந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வெப்பனை வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே அந்த படிக்கட்டு இருக்குல்லடா, அதுக்கு கீழே தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா, அந்த ஷமாவோட அப்பா தான் அப்படியே அந்த பாடி கார்ட் சரௌண்டோட அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டு அடித்து உடைக்கிறாரு. சத்தம் எல்லாம் மேலே ஜேகேக்கு நல்லா கேட்குதுடா. ஜேகே வந்து அவங்களோட கொஞ்சம் இன்டிமேட்டாக இருந்துகிட்ருக்காரு. நல்லா கேட்குது, என்ன நடக்குது கீழே அப்படிங்கிற மாதிரி அப்படியே எந்திரிக்க போகிறாரு. நீங்கள் விடுற மாதிரி இல்லை, ஜிக்கி ஜிக்கி போக ஜிக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஜேகே வந்து ரேப் பண்ணி பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மேலே வந்து அப்படியே பெட்ஷீட் மட்டும் எடுத்து கவர் பண்ணிக்கிறாரு ஜேகே, உங்கள் 2 பேருக்கு சேர்த்த மாதிரி. ஓகேடி நான் போகலடி பொண்டாட்டி, நான் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இவங்க கூட அப்படியே இன்டிமேட்டாக இருக்காருடா. நீங்களா ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கீங்க. ஜிகே வந்து நல்லா தேர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷியாமாவோட அப்பா தான் அப்படியே அடியாளுங்க ஒரு 50 பேர் பக்கம் வந்திருப்பாங்கடா. அவங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே வராரு. அந்த முன்னாடி கார்டன் மாதிரி இருக்குது, அதெல்லாம் அப்படியே அடித்து உடச்சி நாஸ்தி பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த ஹாலில் வந்து யாருமே இல்லை. அப்படியே அவங்க அப்பா திரும்பினா அந்த படிக்கட்டில் மட்டும் நம்ம பாய்ஸ் அப்படியே உட்காந்துருக்காங்க லைனாக, ஆளுக்கு ஒரு வெப்பனை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னடா எல்லாம் ரெடியாக இருக்கீங்க போல இருக்கே, எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஆரம்பம் உங்களை யார் எதிர்பார்த்துட்டு இருந்தா, இதெல்லாம் கம்மி, இவ்வளோதான் உங்களுக்கு ஆளுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இது அவங்களுக்கு கம்மியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கன்னை எய்ம் பண்ணுறாரு. இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக என் பொண்ணை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். என் பொண்ணை ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு ஒத்துக்கங்க. தேவையில்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து அப்படியே ஷவுட் பண்ணுறாரு. அப்போ ஆரம்பம் இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் முதல்ல இருந்து சொன்னோம், நீங்கள் தான் கேட்கல. என் பொண்ணு ஆசைப்பட்றா, அவள் கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் சொன்னீங்க. எங்களுக்கு விருப்பமே இல்லாமல் தான் இருக்கும், எங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் விளங்கி போயிடுவோம்னு நாங்கள் அன்றைக்கே சொன்னோம். உங்களுக்கு புரியலை, உங்கள் பொண்ணுக்கு சுத்தமாக புரியலை. அவள் பிடிச்ச புயலுக்கு 3 காலம் தானே அப்படியே நின்றுட்டு இருந்தா, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து கேட்குறாரு. அப்போ அவங்க ஷியாமாவோட அப்பா தான்
டேய் டேய் ரொம்ப பேசுகிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காருடா. கரெக்டாக ஒரு கன் ஷூட் ஆகுது. பின்னாடி ஒரு பாடி கார்டு கீழே விழுகிறான். யார் அது பேசிகிட்டு இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. நம்ம தான் அப்படி ஷூட் பண்ணிவிட்டு, அச்சோ நான் உனக்கு தான்ப்பா குறி வச்சேன், பட்டு உன் பாடி கார்டு செத்துட்டான், சாரி, அடுத்த ஏன் நான் உனக்கு தான் பண்ணுவேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்போ ஜெய்கப் வந்துட்டு டேய் அவன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தான் நோ எனக்கு தான், நீங்கள் வேணா ரைட் சைட் பார்த்துக்கங்க, நான் லெஃப்ட் சைட் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா என்னடா காமெடி பண்ணுறதா நினைப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இது வரைக்கும் தெரியல உனக்கு, உன்னை வச்சு நாங்கள் காமெடி பண்ணிகிட்ருக்கோன்னு, என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஜிமின் தான் மச்சான் அதவே அவன் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் வந்து அப்படியே சிரிச்சிட்ருக்காருடா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கன் ஷூட் பண்ணுறாரு. பார்த்தா இந்த பக்கம் ஜிமின் கால் கிட்ட தான் வந்து படுது, மேலெல்லாம் படலை. அதை பார்த்துட்டு ஐயோ வயசான காலத்தில் எங்கே எய்ம் பண்ணிகிட்ருக்க, எப்பார் என் நெஞ்சில் எய்ம் பண்ணு பார்ப்போம், நான் நிற்கிறேன், எங்கே எய்ம் பண்ணு, எனக்கே எய்ம் பண்ண முடியலன்னா எங்கள் ஹயாங்கில் நீ எப்படா எய்ம் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி அப்படி காமெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாமாவோட அப்பா தான் டென்ஷன் ஆகிட்டாரு. பாடி கார்ட்ஸ் எல்லோரும் வந்து அவங்கள சரௌண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருடா. அங்கே வந்து ஒரு குட்டி ஃபைட் போகுது, அப்படியே கன் ஷூட்லாம் நடக்குது. அவங்க அப்பா வந்து கையில் அந்த பாம்லாம் கொண்டு வந்திருப்பாருடா. அதை வந்து அப்படியே பாய்ஸ் மேலே தூக்கி வீச பார்க்குறாரு. அப்போ வந்து தான் கையை பிடிச்சி, என்னப்பா சின்ன பிள்ளைத்தனமா, என்னது இதெல்லாம், இங்கே பாரு இதெல்லாம் நாட்டு வெடிகுண்டு, எங்ககிட்ட இதுவே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பை எடுத்து காமிக்கிறாரு. டேய் என்னடா இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாம், நம்மளாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், மாஃபியாஸ்னால் அப்படி தானே, என்ன புதுசாக கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் சுகா வந்துட்டு இவன்லாம் பழைய பீஸுடா, இவங்கிட்ட போய் நாமெல்லாம் சண்டை போடணுமா, சை இவங்கிட்டலாம் சண்டை போடுற அளவுக்கு நம்ம இறங்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. அப்போது ஜிந்தா வந்துட்டு அப்படி பலார்னு ஒரு அப்பு தான், டேய் என்னடா இங்கே பாரா என் கிச்சனை போயிட்டு எங்கள் பாரு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாடி கார்ட்ஸ், எல்லாரையும் போட்டு உடைச்சிட்டாங்க, ஒழுங்கு மரியாதையாக எல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி என்ன கிச்சனை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு சாகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஹோப் ஜிமின்லாம் போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போட்டுலாம் முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. இவங்களை வந்து நம்ம சுகாவும் வியும் அப்படியே பாயிண்ட் பண்ணி கன் பாயிண்டில் ஷியாமாவோட அப்பாவை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அவங்க பார்த்துட்டு டேய் என்ன அது இது, முடிச்சுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் இங்கே பாருங்கள், நான் செத்தாலும் சரி, என் பொண்ணு செத்தாலும் சரி, எங்கள் ராஜ்யமே அழிஞ்சாலும் சரி, ஒய்யனுக்கு உங்களை பற்றின விஷயம் தெரிய போகிறது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி என்ன தாண்டா பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கள் ஒயின் கிட்ட தானே, நாங்களே சொல்லிடுறோம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாருடா. அப்போது சிவா தான் என்ன சொல்கிறேன் பூச்சாண்டி காமிச்சிட்ருக்க, முடிஞ்சால் போய் சொல்கிறா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எங்கடா ஒயின் வச்சுருக்கீங்க, ஒழிச்சு வச்சு சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்கிற தைரியம் நினச்சிட்ருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஷியாமாவோட அப்பா வந்து திட்டுறாரு. அப்போது சுகா தான் இதோ ஒழிச்சு வச்சுட்ருக்கோம், டேய் மேலே தான்டா இருக்கா போடா அப்படின்னு நடந்து போய் சொல்லிடலாம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இந்த பக்கம் ஆரம்பம் அவனெல்லாம் என்னடா பேச விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெத்தி போட்டில் கொண்டு வந்து அப்படியே கன்னை வைக்கிறாரு. அவனுக்கு அல்லு விட்டுருது. டேய் என்ன பண்ணுறீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு மாஃபியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், நீயும் எங்களை மாதிரி ஒரு மாஃபியா தான், யார் இல்லைன்னு சொன்னா, நீலாம் எங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இருந்துட்டு சொல்லவும் நம்ம ஜிமின் தான் அயாங் அப்படிங்கிற மாதிரி வராரு. என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அயாங் என்கிட்ட புல்லட் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அச்சோ டேய் போடா போய் எடுத்துக்கடா, அயாங் அது மேலே வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் போடா, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னடா வந்து கேட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு தான் கொஞ்சமாவது வளருன்னு சொன்னால் கேட்டால் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினும் பேசிகிட்டு இருக்காங்கடா. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாடி கார்டு தான் வந்து ஜிமினை வந்து அடிக்க வராங்க. டேய் என்னடா என்ன, நான் எங்கள் ஹயா கூட பேசிகிட்டு இருக்கேன்ல, நடுவில் என்னத்தை வந்துட்டு அடிக்க வர, என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, என் ஹயாங்கும் என்னை கூட்ட பையங்கிறான், நீயும் வந்து என்னையும் அடிக்க வர, என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள எல்லாம் போட்டு வெள்ளு எடுத்து எடுக்கிறாரு. ஜிமின் தாண்டா அடித்து துவைச்சி காய போடுறாரு. அப்படியே அங்கிருந்த பேலன்ஸ் பாடி கார்டையும் ஜிமினே வந்து ஒரு கை பார்த்துட்றாரு. அப்போ வந்து ஷிகா தான் டே என்னடா நீயே முடிச்சியா, அப்போ நாங்களே எதுக்குடா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதான் நீங்கள் மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்களா, நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு அந்த புல்லட் கேட்டார்லடா, அதை எடுக்க
முடியாமல் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அதை வந்து வி பார்த்துட்டு, டேய் என்னடா உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்து கொடுத்துட்டு, கொஞ்சமாவது விளரு ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஜிமினா அப்படியே பார்த்து முறைக்கிறாருடா. வியா சிரிச்சிட்டே போயிடுறாரு. இந்த பக்கம் ஆரம் தான் அப்படியே கன்னை வச்சு நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் சுகா வந்துட்டு, ஐயோ ஆரம் இவனெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. இவன் மூலயமா எனக்கு தெரிய போகிறது கிடையாது சரியா? அவன் வேறு ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க அப்பனும் அவளும் சேர்ந்துக்கிட்டு. இவனெல்லாம் போட்டு தள்ளு முதல்ல. இவனெல்லாம் உயிரோடு இருக்கிறது இந்த பூமிக்கு பாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிகரை வந்து அழுத்தா வராருடா. அப்போ வந்து அந்த கன்னை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. யார் அது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. ஜேகே தான். என்னடா நீ இங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்குறாரு. அயாங் என்னால் முடியல, எனக்கே டயர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது உனக்கே டயர்ட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து கேட்குறாருடா. ஆமாண்டா டயர்டாக இருக்குது, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னதும் சரி ஓகே நீங்களாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து போகிறாருடா. அப்போ இந்த பக்கம் ஆரம் தான், டேய் என்னடா அப்படின்ட்டு கேட்குறாரு. அயாங் முடிச்சுட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மேலே போகிறாரு. இப்படியே தான்டா ஒன் டே ஃபுல்லாக அப்படியே போயிருக்கோம். இந்த ஷாமாவோட அப்பா வந்து அந்த பேஸ்மெண்ட்லேயே அப்படியே கட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களையும் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணுறதும் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிற ட்ரை பண்ணுறதும் அப்படியே கீழேயும் வந்து ஷாமாவோட அப்பாவை அப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறதும் அந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கும் போது டைமுக்கு ஃபுட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த 2 days அப்படி தான் பாஸ் ஆகிருக்கும். 3rd day பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க, ரொம்ப டயர்டாயிடுறீங்க. பாய்ஸ்லாம் வந்தால் உங்களுக்கு வலிக்கக்கூடாது, நிறையா ரவுண்ட்ஸ் போகுது அப்படிங்கிறனால ரொம்பவே பார்த்து பார்த்து அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அப்படியே டயர்ட் ஆகிறது சோர்ந்து போகிறது எல்லாமே இருக்குது. 3rd day பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. நம்ம வி மேலே தாண்டா படுத்திருப்பீங்க. வியோட செஸ்ட்டில் படுத்துட்டு, வி என்னால் முடியல வி, ரொம்ப டயர்டாக இருக்குது வி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை முடுறீங்க. இப்போ வி தான் சரி ஓகே ஓகே நீ அப்படியே தூங்கு, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து அப்படியே உங்களுக்கு தூங்க வைக்கிறாருடா. அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஜெய்ஹோப் தான் உள்ளே வராரு. டேய் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை ஹயாங் அவள் நார்மல் ஆகிட்டான்னு நினைக்கிற, டயர்டாக இருக்குங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெய்ஹோப் தான் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து அவங்கள லிஃப்ட் பண்ணி ஜெய்ஹோப் இப்போ அவர் மேலே உங்களை படுக்க வச்சுக்கிறாரு. நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொல்கிறாரு. ஹயாங் பார்த்துப்பீங்கள்ல, டேய் பார்த்துக்கிறேன்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. நீங்கள் வந்து ஜெய்ஹோப் மேலே தான் படுத்திருக்கீங்க. இப்போது அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. என்ன வி அதுக்குள்ளே ஷர்ட் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்த ஃபேஸாக பார்க்குறீங்க. ஜெய்ஹோப் அவரை பார்த்துட்டு ஜெய்ஹோப் அப்படின்றீங்க. ஆமாம் ஆமாம் நான் தான், ஒன்றும் இல்லை படு தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தலையெல்லாம் டேப் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களா ஜெய்ஹோப் அப்படின்றீங்க. என்னடி இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆமாம் 2 நாளாக எங்களெல்லாம் என்ன பாடுபடுத்தினேன் ஏண்டி, உன்னை ஒருத்தியை எங்கள் 7 பேரால் சமாளிக்க முடியலடி. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அசால்ட்டாக தூக்கி போடுவோம், நீ என்னன்னா எங்களையே தூக்கி சாப்பிட்றேங்கிற அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்களா போங்க வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா கொஞ்சம் நகர்ந்துருப்பீங்கடா, உங்கள் இடுப்புலலாம் அப்படியே வலியாகுது. ஜெய்ஹோப் எனக்கு பாடியெலாம் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ரொம்ப பெயினாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே எந்திரிக்கிறாரு. நீங்களா எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அப்படியே ஹாட் வாட்டர்லாம் அந்த டப் ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டு உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பெட்டில் தாண்டா படுத்திருக்கீங்க, இன்னும் ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே போடல, அங்கே மேலே ஒரு பெட்ஷீட் மட்டும்தான் கவர் ஆகிருக்கு. அந்த பெட்ஷீட்டை வந்து அப்படியே எடுக்கிறாரு. உங்கள் லெக்ஸ்லாம் அப்படியே ஷிவர் ஆகிட்டுருக்கு. அவருக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பாடியில் அங்கங்கே ஹெக்கிமி மார்க்ஸாக இருக்குது. ஐயோ ரொம்ப கடிச்சமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் நான் தானே கேட்டேன், அதனால தானே இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜெய்ஹோப் தான் அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த பாத் டப்பில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. உங்களுக்கு வந்து அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் எரியுது. அப்படியே சுள்ளுன்னு அந்த புண்ணில் வந்து சுடு தண்ணி பட்டால் எரியும்லடா, அந்த மாதிரி வந்து எரியுது. நீங்கள் அப்படியே வலிக்குது வலிக்குது ஜெய்ஹோப் அப்படின்ற மாதிரி ஜெய்ஹோப் நல்லா டைட்டாக பிடிக்கிறீங்க. ஜெய்ஹோப் தான் ஒன்றும் இல்லை சரியாயிடும் நீ இப்படியே படுத்துக்கோ, நான் லைட்டாக உனக்கு மசாஜ் பண்ணி விட்றேன், ஹெட் மசாஜ் பண்ணி விட்றேன், நீ பாடு
ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குழந்தைக்கு வந்து அந்த ஹெட் மசாஜ்லாம் பண்ணி குளிக்க வைப்பாங்களடா, அந்த மாதிரி வந்து ஜேக்கப் வந்து உங்களுக்கு பண்ணி விட்டுட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிகே தான் உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் பெட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு வயன் ஜேக்கப் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக கூப்பிட்டே இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேருந்து சத்தம் வருது. டேய் நான் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே தான் அப்படியே ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து அந்த டேபிளில் வச்சுட்டு அவரும் வந்து உள்ளே வராருடா. உள்ளே வந்து பார்த்தா ஜேக்கப் உங்களை குளிக்க வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஹயாங் அப்படின்ட்டு வராரு. டேய் இல்லைடா எனக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஜிகேவும் வந்துட்டு உங்களுக்கு கை கால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காரு. நீங்களா நல்லா இருக்கு, அங்கே தான் ஜிகே அங்கே தான் எனக்கு வலிக்குது அப்படின்றீங்க. வலிக்காமல் என்னடி பண்ணும், நானே ரெக்கடாக தான் பண்ணுவேன், நீ எனக்கு மேலே ரெக்கடாக பண்ண அன்னைக்கு, அப்புறம் இந்த பெயின் கூட இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே எங்கள் லெக்ஸ் எல்லாம் அப்படியே பிடிச்சி விட்டுட்ருக்காருடா. அப்போ கரெக்டாக நம்ம ஜேக்கப்போட ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்து அப்படியே ஸ்பீக்கரில் போட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் ஹெடெல்லாம் அப்படியே மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணி விட்டுட்ருக்காரு. அப்போ ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம் தான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் வயனை குளிக்க வச்சுட்ருக்கேன் ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போது ஆரம் தான் வயன் நார்மல் ஆகிட்டாளா அப்படின்றாரு. நார்மல் ஆகிட்டா, இப்போ குளிச்சுட்ருக்கா, இந்த ஜேகே என் கூட தான் இருக்கான், ஃபோன் ஸ்பீக்கரில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொல்லிடுறாருடா. அப்போ ஆரம் தான் ஓ அப்படியா வயன் சாப்பிட்டியா அப்படின்றாரு. இல்லை இல்லை மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிட்ட சொல்கிறீங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே தான் ஹயாங் நான் ஃபுட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன், வயன் குளிச்சுட்டு வந்ததும் நான் அவளுக்கு ஃபீட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஓகேடா, வி எங்கே அங்கே தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் வியை போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொன்னேன், வந்ததும் நாங்கள் வயனை கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லவும், இல்லை இல்லை வேண்டாம், வயனுக்கு பாடி பெயினாக இருக்குன்னா அவளெல்லாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் வந்து சொல்கிறாரு. அப்போது வி தான் வந்துடுறாருடா. ரூமுக்கு வந்து பார்க்குறாரு, நீங்கள் ரூமில் இல்லை. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வராருடா. அந்த பாத்ரூம்குள்ளே தான் அவரும் வராரு. நான் எல்லாம் பேசிகிட்டு இருக்க சத்தம் கேட்டுட்டு அவரும் உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்றாரு. வயனுக்கு ரெஃப்ரெஷ் ஆக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, இவ்வளோ நேரமா, நானே போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன், 1 ஹவர் அவள் தண்ணிக்குள்ளே இருக்கா, காய்ச்சல் வரப்போது தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. ஃபோனில் ஆரமா டேய் 1 ஹவராக தண்ணிக்குள்ளே வச்சுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறாரு. தெரியல, வயன் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் ஹயாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் ஜேக்கப்பும் அப்படியே சொல்கிறாங்கடா. அப்போ ஆரம் தான் சரி ஓகே போயிட்டு அவளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஹயாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே பாத்தபில் இருந்து நம்ம வி தாண்டா வந்து தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படியே கொண்டு போய் உங்களுக்கு பாட்டவெல்லாம் அப்படியே கட்டி விட்டுட்டு வயன் நிற்பே அடி அப்படின்றாரு. நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க, அப்படியே தடுமாறுறீங்க. ஜேகே இதை பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களை கொண்டு போய் அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிறுத்துறாருடா. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் தான் உங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாரு. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுறீங்க. சாரீ தாண்டா வேர் பண்ணுறீங்க. நம்ம ஜிகேவும் வியும் தான் போராடிட்டு இருக்காங்க உங்களுக்கு சாரீ கட்டி விடுறதுக்கு. ஏன்னா ஜிகேவுக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்காரு, ஓகேவா, பேக் சைட்லேருந்து பிடிச்சிருக்காரு. நீங்கள் ப்ளவுஸும் இன்ஸ்கர்ட்டும் போட்டிங்க. அந்த சாரியை வந்து உங்களால் கட்ட முடில, நின்று கட்ட முடில, கையெல்லாம் அப்படின்னு நடுங்குது. அதை பார்த்துட்டு நாங்களே கட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் முடியலை. என்னடா அசால்ட்டாக 100 பேர் வந்தாலும் அடித்து தள்ளிடுவேன் போல் இருக்கு, இந்த ஒரு சேலையை கட்ட முடியலையேடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. வி தான் ஆமாண்டா எனக்கும் அதான் மென்டல் ப்ரெஷர் ஆகுது, இங்கே பாரு இது எப்படி மடித்தாலும் நிற்கவே மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜேகப்பா ஏன் வயன் சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அவங்க 2 பேரும் சாரீ கட்டுறதுக்கு எப்படி போடுறாங்கன்னு பார்த்து தான் சிரிச்சிட்ருக்கேன் அப்படின்றீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் கூட சேர்ந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை பேக் செக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காருடா. உங்களால் நிற்க முடியல, ரொம்ப லெக்ஸ் எல்லாம் நடுங்குது, அப்படி கால்லாம் ரொம்ப ஷுவராகனால அவங்க உங்களை பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. டேய் எப்போ தாண்டா கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்கவும் இந்த வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வி தான் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே வீடியோ ஃபோனில் வந்து இங்கே யூடியூப்பில் வீடியோ பார்த்து உங்களுக்கு சாரீலாம் வேர் பண்ணி விடுறாங்க. நீங்களா அப்பா முடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்கடா. நீங்கள் அப்படியே மெதுவாக நடந்து வர ட்ரை பண்ணுறீங்க. அப்போ வி தான் நாங்கள் இதுக்கிட்ட இருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ நடக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா இல்லை நானே நடந்து வரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வி வந்து உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே போகிறாரு. ஜேகே கீழே போட்டுறாதடா,
படிக்கட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்கள தூக்கிக்கிறாருடா. ஏன் நாங்களும் தூக்கிட்டு போக மாட்டோமா, நாங்களும் தாண்டா அவளோட புருஷங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேகே கிட்ட சொல்கிறாங்கடா. நம்ம ஜேக்கப் தான். பின்ன நான் மட்டும் யாரு? அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "ஹயாங் விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அவங்கள டைனிங் டேபிள்ல உட்கார வைக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின் தான் சர்வ் பண்ணிட்டுருக்காருடா ஃபுட்டெல்லாம். நம்ம ஜிமைன் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு விதமான கோவம் இருக்கு. உங்களுக்கு புரியல. ஒரு கோவமா நீங்க வந்து உட்கார வச்சோன்னா, அவர் வந்து எந்திரிச்சு போறாரு. நீங்களா, "ஏன் ஜிமின் இவ்வளோ கோவமா எந்திரிச்சு போறான்?" அப்படின்னு சொல்லிட்டு பாவமா பவுட் பண்ணிட்டே பார்த்துட்டு இருக்கீங்கடா. அப்போ ஜின் தான் ஜிமினோட கைய பிடிச்சிட்டு, "என்னடா என்ன பண்ணிட்டுருக்க? நம்ம ஒயின் மேலே கோவத்த காமிப்பியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "பின்ன பின்ன என்ன ஹயா? 2 டேஸில் என்ன அவளகிட்ட 2 டைம்ஸ் தான் விட்டா. ஆனால் அந்த ஜேகே, எல்லாம் அங்கே பாருங்க, அவள் 3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டா தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. "டேய் இதுக்கு இல்லாமல் கோவப்படுவ, போடா போய் பேசு, அங்கே பாரு அவள் ஃபேஸே வாடி போச்சு, போய் பேசுடா போடா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, உங்களை கிராஸ் பண்ணி தாண்டா அப்படியே ஹாலுக்கு வரணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஜெமினோட ஹேண்டை பிடிச்சி, "ஜிமின் மாமா என்ன என் மேலே கோவமா? என் கூட பேச மாட்டியா நீ?" அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாவமாக பவுட் பண்ணிகிட்டே கேட்குறீங்க. அப்போ ஜிமின் தான், "ஐயோ இவன் இப்படி கேட்டான்னா நான் என்னென்னு சொல்லுவேன்?" அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு, "இல்லை கோவம்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. "ஆ நான் சாப்பிட மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. "ஏய் சாப்பிட்றி" அப்படிங்கிறாரு. அதான் வந்து நம்ம மற்ற பாய்ஸ்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்கடா. சுகா வந்து அங்கே இல்லை. சுகா வந்து அவரோட ஒர்க்கிங் ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் கீழே வந்ததே அவருக்கு தெரியாது. நீங்கள் கீழே வந்து கூப்பிட சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் இப்போ ஜிமின் போயிருப்பாருடா. பட் நீங்கள் கையை பிடிச்சி நிறுத்தினால இப்போ உங்கள் கூட நின்று பேசிகிட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகா தான், "இன்னுமா வரல" அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியில் வராருடா. வெளியில் வந்துட்டு பார்க்குறாரு ஜிமினோட ஹேண்டை நீங்கள் பிடிச்சி அப்படியே பாவமாக பவுட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன ஏன் இவங்கிட்ட எல்லாம் நீ பவுட் பண்ணிகிட்ருக்க? இவனெல்லாம் வாடா இங்கே" அப்படின்னு சொல்லிட்டுனா வந்துடுவான். இதுக்கு நீ இவ்வளோ சோகமாகற? இங்கே பாரு, சீக்ஸ் எல்லாம் பாரு, ஏற்கனவே பாரு ரெட்டிஷாக இருக்கும், இப்போ பவுட் பண்ணவும் நிச்சயம் ரெட்டிஷ் ஆகுது. "டேய் என்னடா" அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்த்து முறைக்கிறாரு. இப்போ ஜிமின் தான், "ஒன்றும் இல்லை போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை எடுத்து விட பார்க்குறாரு. நீங்களாம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. "என்னோட கையை எடுத்து விடாதீங்க" அப்படிங்கிற மாதிரி பவுட் பண்ணிட்டு பிடிச்சிட்ருக்கீங்க. அது வந்து நம்ம சுகா பார்த்துட்டு, "ஏன் நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ சுகா டக்குன்னு வந்துட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அவரோட மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. மடியில் உட்கார வச்சுட்டு, "ஏய் ஜிமின் அவளுக்கு ஃபீட் பண்ண விடு" அப்படின்றாரு. சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே ஃபீட் பண்ணுறாருடா. நீங்களும் அப்படியே சாப்பிட்ருக்கீங்க. உங்களுக்கு நம்ம புது ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா 7 ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு புது ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே சாப்பிட்ருக்கீங்க. மற்ற பாய்ஸ் எல்லாம் அதை பார்த்து சிரிச்சு அவங்களும் சாப்பிட்றாங்கடா. அப்போ சுகா தான், "ஜின் எனக்கும் பசிக்குது, ஃபுட் எடுத்துகிட்டு வாங்க" அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாருடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேவா, பாய்டா.